சிறிது வெளிச்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடனில் தொடராக வந்தது. ரொம்ப அருமையான புத்தகம். உங்க யாருக்காவது நீங்கள் ஒரு நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், இந்த சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அவ்வளவு புதிய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதில் பொதுவாக இப்போ வாசனை பற்றி நம்ம பேசணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனையை நீங்கள் அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்கள். நிறைய பேருக்கு சின்ன பிள்ளையில அம்மா அடித்த பவுடர் வாசனை ஞாபகம் வரும். அதுவும் நம்ம ஊர்லெலாம் முன்னாடி ரெமி பவுடர்னு ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய ஈய டப்பால் நிறையா இருக்கும் பவுடர். ஆனால் அந்த பவுடர் எப்படி தான் வாசனை குறையாமல் இருந்ததுன்னே தெரில. அந்த ரெமி பவுடரை அடித்த உடனே அப்படியே மணத்து கிடக்கும். அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, குட்டிக்கூரான்னு ஒரு பவுடர். இந்த கர்ச்சிப்பை விரித்து அதில் அந்த பவுடரை அப்படி தெளித்து சுருட்டி அப்படி காலருக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா, அப்பா எந்த ஊர் சுற்றிட்டு வந்தாலும் வாசல்கிட்ட வரும்போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனையை அப்பாவை நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அம்மா பக்கத்தில் வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும். அப்போ தான் தாளித்து ஊற்றிட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க, தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. அம்மா மேலே ஒரு வாசனை அடிக்கும். பாட்டி மேலே எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும். நிறைய பாட்டி வெத்தலை போடுவாங்க. அந்த வெற்றிலை வாசனை எப்பயும் பாட்டிக்கிட்ட இருக்கும். நிறைய தாத்தாக்க கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும். ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு, அந்த விபூதி வாசனை அடிக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியிலேருந்து வர்றவங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம் ஒரே வாசனை தான். வாசனை ஒரே வாசனை. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் பிடித்த வாசனைன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? இப்போ இந்த கதையில் எலினார் அபோட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதுன ஒரு குட்டி கதையை அவர் பதிவு செய்கிறார். ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்னன்னு. ஒரு பெண்மணி மட்டும் சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச வாசனை விளையாட்டு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா ஓடும்போது, அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த கால் உறையில் இருக்கிற வேர்வை வாசனை எனக்கு பிடிக்குங்கிறாங்க. இப்படி ஒரு பதில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு சாக்ஸில் இருக்கிற வேர்வை வாசனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பசங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த ஷூவை கொஞ்சம் துவைச்சி தான் போடேன்டா, இல்லை துவைக்கத்தான் போடேன்டா, எலிச்சத்த வாசனை எந்நேரமும் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு விளையாட்டு வீரனுடைய காலில் போட்டிருக்கிற கால் உறையின் வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அது பிடிக்கும்னு, என் மகன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் ஜெயித்து பரிசு வாங்குவதெல்லாம் கைகளால் தான், ஆனால் அவனுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அந்த ஓடி ஓடி வேர்த்த கால்கள் தான். அந்த கால்களின் வேர்வையை இந்த கால் உரைதானே சொல்லி காட்டுகிறது. அதனால் எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் என்று அந்த தாய் சொல்வார். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்முடைய தாயினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். அதிலே ஒரு திரைப்படத்தை பற்றியும் அவர் பதிவு செஞ்சிருப்பார். ஒரு ஈரானிய திரைப்படம், நம்ம தமிழ் படமே இங்கே பார்க்குற மாதிரி இல்லை, ஆனால் அவர் ஈரானிய திரைப்படத்தை பற்றி இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம், பொயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம். ஒருத்தன் குப்பை அள்ளுறான், ஒரு நாட்டில் குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளுறதுக்கே அங்கே தேர்வுலாம் வைப்பாங்க, டெஸ்ட்டெல்லாம் வச்சு தான் குப்பை அள்ளுற வேலை கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமான இது போல். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாசலில் இந்த குப்பை அள்ளுறவர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறார். குப்பை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக பார்க்குறாரு, ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா, படிக்காமையே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? படித்து பிரிக்காமே அப்படியே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி விழும்போது இவருக்கு வருத்தமாக இருக்குது. என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதா கிழிக்கிறீங்க, படித்தவுடன் கிழித்து விடவும்னு கிழிக்கலாம்ல, படிக்காமையே கிழிச்சு போட்டிருக்கிறாங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான். ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதின கடிதம். அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய பிரச்சனையை, அவளுடைய சோகத்தை எல்லாம் அவள் எழுதியிருக்கிறான். ஆனால் அண்ணங்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வாசிக்காமையே கிழிச்சு குப்பையில் போட்டிருக்கிறார். இப்போ இவரால் தாங்க முடியலை. இந்த குப்பாளர் என்ன பண்ணுறார், மறுநாள்ல இருந்து அந்த லெட்டருக்கு இவர் பதில் அனுப்புகிறார். ஒன்றும் கவலைப்படாதம்மா, வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புகிறார். அந்த பொண்ணு அதனால் ஆறுதல் அடைகிறாங்க. இப்படியே நாட்கணக்கில் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, குப்பை அள்ளி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பெரும்பகுதியை அந்த பொண்ணுக்கு இவர் ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார். இவரை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க. ஆனால் நம்மளே குப்பை அள்ளுற ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போகிறாங்கன்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும். இதை எஸ்ரா அழகாக எழுதுகிறார். சொற்கள் என்பது விதை மாதிரி, சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம் செய்யக்கூடாது.
எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுட்டேவா வர்றாங்க. ஆனால் நம்ம பயந்துடுறோம். யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் கேட்பானோ இவன், இல்லை ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே 90% மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள். அதுக்கு ஆறுதலாக சொல்லுவதற்கு 4 வார்த்தைகளைத்தான் தேடுகிறார்கள். நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுற்றி சுற்றி இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட, நம்ம பக்கத்தில், ஒரே வீட்டில் அப்படி தான் வாழ்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம், இயற்கை தந்த தண்டனையாக கூட இருக்கலாம். பெரும்பாலும் அப்படி தான் அமையும். ஒரு கணவன் கப்பலில் மாலுமியாக இருப்பார். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினச்சிட்டே இருப்பான். பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான். அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவார், அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டில் என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும். கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே தங்கி இருக்கும். அங்கே ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும், ஆப்பிரிக்கா கிளி. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்று ஞாபகம் வரும். கல்யாணமான புதுசில் இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்காவில் பேசுகிற கிளி இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு அதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார், மனைவிக்கு அனுப்பி வைப்பார். அங்கேருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு. சஸ்பென்ஸாக ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடச்சி வீட்டுக்கு வருவார். தேடி தேடி பார்ப்பார். அந்த கிளி ஹாலில் இருக்காது, கிச்சனில் இருக்காது, பெட்ரூம்லேயும் இருக்காது. எங்கே வச்சிருக்கிறா அப்படின்ட்டு மனைவி கிட்ட வந்து, நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனேனே, எப்படி இருந்துச்சு? அவங்க சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. என்ன பண்ணியிருக்கு அந்த அம்மா? சமைச்சு சாப்பிட்ருக்குது. பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன நினச்சி அனுப்பி வச்சாரு? நம்மளுக்கு பதிலாக இந்த கிளி அவள் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினச்சி அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்ருச்சு. இப்படி தானே சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்கிறோம். புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்வார், ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்கா போகிறா அப்படிம்பார்ல. சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிட்ற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம். அதில் அவர் ரொம்ப அழகாக ஒன்று பதிவு செய்வார். மனிதர்கள் ஒன்றை விரும்புவது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சில பேர் விரும்புகிறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்லை. அவர் சொல்கிறார், மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல, அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான். இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது. சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னா நம்ம மேலே நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா. ஒரு நாள் நம்மளையே டோட்டலாக சாப்பிட போகிறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே. இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி தான் எங்கெங்கேயோ இருக்கிற உலக இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறார். அதே மாதிரி கணவன் மனசை மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னோடனே எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் கேட்டீங்க. அப்படி தாங்க இருக்குது எங்கள் வீட்டிலையோ அப்படின்னு. அதே மாதிரி மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தானே. இவர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். அது ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம். அந்த ராஜஸ்தானில் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க. பெண் வீட்டார்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை அவர் அழகாக தமிழில் பதிவு செஞ்சிருக்கிறார். கல்யாண பெண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க. கல்யாண பொண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு, திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம், கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். கணவன் வீட்டில் மகள் சிந்தும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்குத்தான் கேட்காது. பெண்கள் தான் கைதட்ட முடியாதுக்கு, ஆண்கள்லாம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா, எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்டுரும், என் மக ஏதோ வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு
இவங்களுடைய கண்ணீர் விழுற சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு இடையில் தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இடங்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். தேசாந்திரி அப்படின்னே அவருக்கே ஒரு பேர் உண்டு. தேசாந்திரின்னா என்ன? தேசம் முழுக்க அலைஞ்சு திரிகிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்போ நாம் இங்கேருந்து ராஜபாளையத்துலேருந்து நான் மதுரைக்கு போகிறேன், இல்லை சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோமே. ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு போகணுன்னா நம்ம எப்படிங்க போவோம்? ட்ரெயின் புக் பண்ணி பொதிகையில் போவோம், இல்லைன்னா பஸ்ஸு புக் பண்ணி ராஜபாளையத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு போயிடுவோம். இதனாங்க உலக வழக்கம். ஆனால் இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எஸ்ரா. ஏன்னா உலக அனுபவம், இந்த பயணம் குறித்த தேடல்கள் அவங்களுக்கு வேணும் இல்லையா? ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு போகணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜபாளையத்துலேருந்து முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் பஸ்ஸுக்கு போவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கி அங்கேருந்து கிருஷ்ணன் கோயில் போவார். கிருஷ்ணன் கோவிலில் இறங்கி அடுத்த டவுன் பஸ்ஸில் கல்லுப்பட்டி போவார். அங்கேருந்து திருமங்கலம் போவார். அங்கேருந்து மாட்டுத்தாவணி போவார். இப்படியே ஒவ்வொரு ஊராக நம்ம ஒரு நாளில் போக வேண்டிய ஊருக்கு ஒரு வாரத்தில் போய் சேர்ந்து அத்தனை ஊர் ஜனங்களுடைய அனுபவத்தையும் ஒரு சொத்தாக சேர்த்து வருகிறவன் தான் ஒரு படைப்பாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ டிக்கெட் வச்சுருப்பாராம். சென்னைக்கு மட்டும் போயிட்டு வந்த டிக்கெட்டு இவ்வளோ இருக்குமா? நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தானே இருக்கும். அப்போ ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை நம்மிடம் தருவதற்கு எவ்வளவு உழைக்கிறார் பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீட்டில் உட்கார்றாரு, அவர் கற்பனை பண்ணுறாரு, எழுதுறாரு, நம்மக்கிட்ட வித்துட்டு போயிடுறாரு. இல்லைங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம், கண்ணீர், வேர்வை, உழைப்பு உறைந்து கிடக்கிறது என்பதை நம்மளை மாதிரி வாசிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு மனசு வரும். ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலே ஒரு நாளைக்கு எவ்வளோங்க செலவாகுது? சாதாரணமாக உங்கள் விருதுநகர்லேயே இந்த பர்மா கடை, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது இல்லையா? தலப்பா கட்டிலாம் வந்திருக்குது, இங்கனக்குள்ளே தான் பார்த்தோம். ஒரு நாள் ஃபேமிலியோடு சாப்பிட போனால் எவ்வளோ ஆகும்? சாதாரணமாக 2000 ரூபாய் ஆயிரம்ல. ஐயா சொல்கிறாங்க 2000 ஆயிரம் மேடம். சில நேரம் நிறைய தின்னாங்கன்னா 3000 ரூபா கூட ஆயிரும். ஆனால் அந்த ஒரு நாள் இரவு சாப்பாட்டோடு அது காணாமல் போயிடும். அந்த 2000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் உண்டு பண்ணும். இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. சக மனிதனுக்கு நாம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் பணம் காசோ அவங்களுக்கான சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. சக மனிதனுக்கு நம்மளால் கொடுக்க முடிகிற, கொடுக்க வேண்டிய, கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நம்பிக்கை தான். ஒரே நம்பிக்கை அப்படின்னு ஒரு கதை இருக்கிறது. எட்வினா ஓ பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் பெண் எழுத்தாளர். ஐரிஷ் மொழி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனால் ஐரிஷில் ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின ஒரு கதையை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சு நமக்கு தந்திருக்கிறார். ஒரே நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தாலே ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க பிறந்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவான், நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 6 பெண் குழந்தைகள். அந்த கணவர் மெக்கானிக் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறார். அப்போ கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பம். திடீர்னு அந்த மெக்கானிக் ஒரு நாள் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறார். இப்போ அந்த 6 சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை பார்க்குறாங்க, துணி தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் போடுறாங்க, என்னென்ன வேலை அவங்களுக்கு கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? இந்த 6 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு வாங்க பேங்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போய் அந்த ரிசப்ஷனில் 6 பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வாங்க பணம் எடுத்தாச்சு, நம்ம இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பேங்க்குக்கு போனால் அந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகம் ஆயிடுவாங்க. அப்பா பேங்க்கில் போய் பணம் எடுத்துட்டா இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமாக வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் ஓடுகிறது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மூத்த மக தன்னுடைய அம்மாவின் உழைப்பையே அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. அந்த கதை அந்த போட்டியில் ஜெயிச்சு $50 ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இந்த $50 செக்காக கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு, அம்மா மொத நான் சம்பாதிச்சிருக்கிறேம்மா, உனக்கு அடுத்து இந்த குடும்பத்தில் குடும்ப கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நான் தாம்மா சம்பாதிச்சுக்கிறேன், $50 ஒரே செக்கு, வா ஓன் பேங்க்லேயே போய் போட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்க அம்மா அப்படியே கையை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்னம்மா என்ன தயக்கம், வா ஓன் பேங்க்லேயே எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இல்லைடா, அம்மாவுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது அப்படிங்கிறேன். பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாதா? அப்புறம் வாரம் நீ எங்களை பேங்க்குக்கு கூப்பிட்டு போனேன். ஆமாம் பேங்க்குக்கு கூப்பிட்டு போனேன், ஆனால் அம்மாவுக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது, அங்கே நம்மளுக்கு பணமும் கிடையாது. பெரியம்மா எங்களை இத்தனை வருஷமாக அங்கே கூப்பிட்டு போனேன். இல்லை வீட்டில் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கிறோம், அப்பாவும் இல்லை,
நீங்கள் மனசை தளர விட்டுறக்கூடாது. நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லையோ, நம்மக்கிட்ட பணமே இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்கள் நொந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் பேங்க்கில் நமக்கு பணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சும்மாங்காச்சும் ஒவ்வொரு வாரமும் உங்களை கூட்டு போய் ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ளே நின்றுட்டு வெளியில் வந்து பணம் எடுத்தாச்சுன்னு சொல்லிடுவேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வளர்ந்தீர்கள். நமக்கு பணம் பேங்க்கில் இருக்குதுங்கிற தைரியத்தோடும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நம்பிக்கையோடும் வளர்ந்தீர்கள். இப்போ தான் முத ஓம் பேரில் நாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க அந்த பேங்க்குக்கு போகிறாங்க. ஒரே நம்பிக்கை, ஒரு தாய் விதைக்கிற அந்த ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அற்புதமான கதை நமக்குள்ளே விளக்குகிறது. என்றால் ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்லி நம்ம அடுத்த தலைமுறையை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். நம்ம இந்த வாழ்க்கையவே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து பாருங்கள். எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடியும், எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும், எல்லா சோகத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையை நீங்கள் கைப்பற்றியிருப்பீங்க. இதை வச்சு வந்துடலாம், இவனை வச்சு வந்துடலாம், இவரை வச்சு வந்துடலான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையை கையில் பற்றி கொண்டு தானே நம்மால் வர முடிகிறது என்பதை அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருப்பார். எஸ்ரா அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார் ஒரு நாள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். பொதுவாக நம்ம வீட்டுக்கெல்லாம் பசங்க வந்தாங்கன்னா நம்ம அந்த பையன்கிட்ட பேசுவோம்ல, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அந்த அம்மா இவர் எழுத்தாளர், இந்த எழுத்தில் ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபா, பழைய 10 ரூபாயை எடுத்து காமிச்சு கேட்குறாரு, தம்பி இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், 10 ரூபாயோட மதிப்பு என்னம்மா, 10 ரூபா தானம்மா அப்படிங்கிறார். இல்லைப்பா, இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எனக்கு பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. புரியலம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு கல்யாணமாகி வர்றாங்க. தான் வாழ்க்கையை சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணமாகி வந்தேன்ப்பா. கிராமத்திலேருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பொண்ணு நான். இவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இன்றைக்கி விருதுநகரில் நிறையா குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருக்குது. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகளே பாராட்டுகளாக கொடுக்கணும். ஏன்னா எல்லாம் வியாபார சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்க இன்னும் அண்ணன் தம்பி, கடைசி தம்பி அப்படின்னு அந்த ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்க இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வந்தப்போ அவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இவங்க தான் கடைசி மருமக. வேற வந்தவங்க போகிறவங்கெல்லாம் அட்வைஸ், வந்தவங்க போனவங்கெல்லாம் திட்டுறது. இவங்க பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஆளாளுக்கு திட்டுவாங்க. ஹஸ்பண்டுக்கிட்ட பூ வாங்குறதுக்கு காசு கேட்டால் கூட எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றார். கையில் ஒரு பைசா கூட இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல. நான் என்ன பண்ணனே தெரில. எந்நேரமும் 24 மணி நேரமும் அடுப்படியிலேயே கிடந்து அப்படியே ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் தாங்கவே முடியல. அம்மாட்ட சொன்னால் அம்மா பயந்துருவாங்கன்ட்டு அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதினேன்ப்பா, என்னால் இங்கே இருக்கவே முடியலப்பா, ஆளாளுக்கு என்னையை படுத்து எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னையை காப்பாற்றுங்கப்பான்னு அப்பாவுக்கு நான் லெட்ரு போட்டேன். உடனே எங்கள் அப்பா வந்துட்டார். வந்தவர் சாப்பிட்டுட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு மக கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காருமா, வாழ்க்கைனா நாளும் இருக்கும், தைரியமாக வாழ பழகணும், சரியா? இவங்களாம் என்ன செஞ்சிட போகிறாங்க, உன் குடும்பத்து ஆளுக தானே, சமாளித்து பாரு. முடியலைன்னா இந்த 10 ரூபா ஊருக்கு வர்றதுக்கு சார்ஜ் 10 ரூபா தான், பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ. உன்னால் இங்கே தாக்கு முடிக்க முடியலன்னா பஸ் ஏறி பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த 10 ரூபா கைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பவரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. முந்தியில் அந்த 10 ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமாக நிமிர்ந்துருக்கு. எனக்கு இனிமேல் பயமே கிடையாது, ஏன்னா 10 ரூபா கையில் இருக்குது. எப்போ நினச்சாலும் நான் வீட்டுக்கு எங்கள் அப்பாவை பார்க்க போயிடுவேன். அது வரைக்கும் இருந்து இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு மறுநாளில் இருந்து ரொம்ப தைரியமாக எல்லார்ட்டையும் பேசவும் பழகவும் தன்னுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டவும் பழகி இருக்கிறார்கள். நாட்கள் ஆக ஆக இவங்களே அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 30 வருஷத்தில் இந்த குடும்பத்தை நான் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த குடும்பத்தில் மாறி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் எங்கள் அப்பா என் கையில் கொடுத்த 10 ரூபாய் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. பணம் என்பது வெறும் பணம் அல்ல, 10 ரூபாய் என்பது வெறும் 10 ரூபாய் இல்லை. எங்கள் அப்பா என் கையில் கொடுத்த நம்பிக்கை என்கின்ற அந்த வெறும் 10 ரூபா ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தந்திருக்கிறது என்றால் எவ்வளோ கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வயசான பாட்டிகள்லாம் இந்த பாம்படம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தண்டட்டின்னு சொல்லுவாங்க, பாம்படம் போட்டிருப்பாங்க. எதுக்கு அவ்வளோ நகையை ஒரு கிளவி காதில் போட்டிருக்கு? எவனா அத்துட்டு போகிறதுக்கு தானே. யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எதுக்கு ஒரு வயசான கிழவி காதில் போய் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க அப்படின்னு?
என்ன காரணம் என்றால், வயசான காலத்தில் பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க பாட பார்த்து ஒதுங்க போயிட்டாலும் இந்த கிழவிக்கு சாவு முதலுக்கு தன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மண்ணின் ஏற்பாடு இது. பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கக்கூடாது, அதுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. இந்த நகை போடுறதே அப்படி தான் வந்த பழக்கம். ஏன்னா ஆம்பளை பிள்ளை அதே ஊரில் இருப்பான், வீடு வயல் சொத்து அவன் பார்த்துக்குவான். பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறது, அதுக்குன்னு கையில் ஒரு உறுதி இருக்கணும் என்பதற்காகத்தான் நகைகளை பெண் குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்த்தார்கள். அதனால தான் வயசான பாட்டி கூட காதில் என்ன போட்டிருப்பாங்க, தண்டட்டி போட்டிருப்பாங்க. எனக்கு யார் கடைசி வரைக்கும் சோறு போடுறியோ அவன் இந்த தண்டட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? இந்த முதல் மரியாதையில் வர்ற வடிவுக்கரசி மாதிரி லே அப்படின்னு பேசும். என்ன தைரியம், தாங்கிட்ட ஒரு வருமானம் இருக்கிறது, தன்னிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு பெண்கள் கையில் கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி ஒரு கிராமத்தில் நார்த்து சைடு பாகல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் தார்ஹார் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இப்போ வரைக்கும் என்ன பழக்கமாக, ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அது கங்கை ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு கிராமங்களில் ஒன்று. அதனால் அது செழிப்பான பூமி அந்த ஏரியாவே. பொம்பளை பிள்ளை அந்த ஊரில் யார் வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே 10 மாமரம் நட்டு வச்சுருவாங்களாம். 10 மாமரம் மாங்கன்று நட்டுருவாங்களாம். இந்த பிள்ளை வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்துட்டே போகுமா, அது பழம் கொடுக்கும். அந்த 10 மரமும் இந்த பெண் குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தம். இவ வளர வளர அதில் இருக்கிறது வந்த வருமானத்தை வச்சு இவ படிப்புக்கு, இவ திருமணத்துக்கு, இவ கடைசி காலத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வச்சுக்கும். இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் 20,000க்கு மேற்பட்ட மரங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கும் வளர்ந்து வருகின்றன என்றால் எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது? 10 மாமரம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 மாமரம். சில பணக்கார வீட்டில் 20 மாமரம் 30 மாமரம்லாம் நட்டு வச்சுருவாங்களாம். கடைசி வரைக்கும் உனக்கு தாம்மா இது அப்படின்னு. இப்போ பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில் யாரை நினைச்சும் பயந்து விடக்கூடாது, பதட்டப்பட்டு விடக்கூடாது, அவங்க கையில் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார். அதிலேயே அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம். அவருடைய சிறுகதை தொகுப்பு இங்கே இருக்கும், முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள். அதில் 1000 கைகள் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம், இந்த நகை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு வருங்காலத்துக்கு என்கிட்டையும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே சொன்னோம். இன்றைக்கி அந்த தைரியம் இருக்குதா? பெண் பிள்ளைங்க நகை போட்டு வெளியில் வர முடியுதா? கோலம் போடுறதுக்கே வர முடியலை. கோலம் 4 புள்ளி வச்சுட்டு 5வது புள்ளி வைக்கும் போது செயினை அத்துட்டு போயிடுறாங்க. மறுநாளே வந்து அந்த செயினை எரிஞ்சிட்டு போகிறான். கவரிங் செயினையா போட்டு வந்திருக்க, உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு. இன்றைக்கி காலம் எவ்வளோ மோசமாக மாறிடுச்சு. அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். சாவித்திரி அப்படின்னு ஒரு 40 வயதான ஒரு பெண், அவங்களுக்கு 2 பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு அந்த அம்மா போவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடித்து கணவர் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் போல் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து அப்படி வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பழக்கம். அன்றைக்கி அப்படி தான் ஒரு நல்ல மத்தியானம் 12 மணிக்கிட்ட இவங்க தெரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்குது. நடந்து வந்துட்டுருக்குறாங்க. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. கழுத்தில் 9 பவுன் தாலி செயின் போட்டிருக்குறாங்க. கையில் அந்த பூஜைக்கு போயிட்டு வந்த கூடையோடு வர்றாங்க. எதுக்க 2 பசங்க பைக்கில் வர்றாங்க. பின்னாடி உள்ள பையனை பார்த்தா இவங்க பையன் வயசு தான். பக்கத்தில் வந்து ஸ்லோ பண்ணி, அம்மா அந்த டாக்டர் ஜெயராம் வீடு எது அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். யாரப்பா கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் இவங்க பக்கத்தில் போகிறாங்க. படக்குன்னு கழுத்தில் போட்டிருக்கிற தாலி செயினை அவன் அப்படியே அக்குறான். அது ரொம்ப கனமாக இருக்குது, அக்க முடியலன்னு உடனே கையில் இருக்கிற ஒரு கத்தியால் சரட்டுன்னு கீறி எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே நாடியிலேருந்து ரத்தம் அந்த அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வருது. படக்குன்னு வண்டியை திருப்பி போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அந்த நடு ரோட்டில் அந்த வெயிலில் அப்படியே சமணம் போட்டு உட்காந்து இந்த ரத்தத்தோடு அப்படியே கண் கலங்கி என்ன செய்யனே தெரியாமல் அது வந்து போய் உட்காடுறாங்க. டெய்லி நம்ம நடந்து போகிற ரோடு தான், நமக்கு பழக்கமான நம்ம வீதி தான். ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்யணும் நமக்கு யாராவது கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? என்ன செய்ய முடியும்னு நமக்கு இது வரைக்கும் ஏதாவது தோணி இருக்குதா? அந்த தெருவில் அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க. தூரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் கொடையோடு வர்றாரு. ஐயோ என்னம்மா சாவித்திரி இங்கே வந்து உட்காந்துருக்குற, என்னாச்சு? ஐயா தாலி செயினை அத்துட்டு போயிட்டான், நல்ல நாளாம் பொழுதுமா 9 பவுன் தாலி செயினை அத்துட்டு போயிட்டான்னு சொன்னதே திரும்ப இந்த அம்மா சொல்லுது. சரி பதட்டப்படாதம்மா, மொதல் வீட்டுக்கு வாமான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, கோயிலுக்கு போகும்போது எதுக்கு தாலியை போட்டு போகிற? கோயிலுக்கு போகும்போது தானே தாலியை போட்டுட்டு போக முடியும், தாலியை கழட்டி வச்சுட்டா கோயிலுக்கு போவாங்க, நான் வர்றேன் வை அப்படிங்கிறார். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கொடுமை வர்றது கூட கிடையாது, அதை விசாரிக்க வர்றதுக்குன்னு சில கொடுமைகள் வருவாங்க பாருங்க. அச்சோ.
இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு யாராவது ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் லைட்டாக தலை சுற்றுதுன்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஒருத்தர் சொல்வார் நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துருப்பேன். இன்னொருத்தர் சொல்வார் சுகரு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்குது, அதை வாங்கி சமைச்சு சாப்பிடு. இன்னொருத்தர் சொல்வார் அது ரொம்ப காஸ்ட்லி, நீ வந்து இந்த சாமை வரகு இருக்குல்லையே அதை ட்ரை பண்ணிப்பார். இன்னொருத்தர் சொல்வார் இப்போமே நீ சித்த வைத்தியம் ட்ரை பண்ணிடு. இன்னொருத்தர் சொல்வார் சித்த வைத்தியம்லாம் இன்றைக்கி செட் ஆகாது, அலோபதி தான், இப்போமே நீ மாத்திரையை போட ஆரம்பிச்சிரு, அப்போ தான் நீ தப்பிப்ப. 7 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர் 7 வைத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிஜமாவே தலை சுற்ற ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலம் அப்படி தானே இருக்குது. எல்லாம் வந்து ஆளாளுக்கு அவங்க தம்பி வந்து அன்னைக்கே சொன்னேன் அத்தான்ட்ட, இந்த ஏரியாவே வேண்டான்னு சொன்னேன், அவர் கேட்கல, இந்த அத்துட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் மாற்றி மாற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அத்தான் இப்படி பிடிச்சி இழுத்துட்டானா, அவனால் இழுக்க முடியலையா, அவனை அடிக்க முடியலையே, இப்படி பதட்டமே ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1 வாரம் 10 நாள் அலைஞ்சி அதுக்கப்புறம் இவங்க யார்கிட்டையுமே பேசவே பிடிக்காது, இப்படியே உட்காந்தே இருப்பாங்க. வர்றவங்க போகிறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் கை பக்கத்தில் வந்து தானே அத்துட்டு போச்சு. இவங்க மகை மாதிரியே தான் அவங்க நினச்சிருப்பாங்க. நம்ம மகை வயசு உள்ள ஒரு பையன், அந்த வயசுள்ள ஒரு கை, அம்மா வயசில் இருக்கிற ஒருத்தங்க கழுத்தில் இருக்கிற செயினை இப்படி கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு எப்படி இவனுக்கு மனசு வந்ததுன்னு அந்த கைகளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்க போகிறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. டிவி சீரியலில் அதை நடிப்பாங்கள்ல, அவங்க கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. பிறகு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் மனசை தேர்த்திட்டு திரும்ப கோயிலுக்கு போவாங்க, மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. போனால் அந்த சிலையில் இருக்கிற கையவா தான் பார்ப்பாங்க. அப்புறம் பூஜைக்கு கொடுத்துட்டு அந்த ஐயர் வந்து கொடுப்பார்ல பிரசாதம், அவர் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க, அவர் கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. சாமி கும்பிடும் போது முருகன் கையில் வேல் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. பிறகு வந்து அந்த பிரகாரத்தில் ஒரு தூணில் சாஞ்சி உட்காந்து தான் கையவே இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. போகிற வரவங்க கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்களால தாங்கவே முடியாது, ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அவங்கள வினோதமாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கைகள் மட்டும் அந்த அம்மா கையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதையை அவர் முடிப்பார். இப்போ நம்ம சமகாலத்தில் நம்ம சர்வசாதாரணமாக போயிட்டு வர்ற நம்ம பகுதிகளில் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவர் எதிர்கொள்ளுகிற அந்த துயரத்தை, அதை யாருக்கிட்டையுமே சொல்லி தேற்ற முடியாத அந்த சோகத்தை இந்த 1000 கைகள் என்கின்ற கதையில் அவர் எழுதியிருப்பார். கதைக்கு பேரே 1000 கைகள். அது வரைக்கும் அவங்க எந்த கையவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தான் தாலி செயினை ஒருத்தர் அத்துட்டு போனதுக்கு அப்புறத்திலிருந்து 1000 கைகளை அவர்கள் திரும்ப கவனித்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை ரொம்ப அழகாக அதில் அவர் பதிவு செய்திருப்பார்.